வணக்கம் நேர்களே, நான் தான் உங்கள் சிந்தனை வளர்ச்சியின் அன்பு தோழி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க என்று நான் நம்புறேன். இன்றைய தலைப்பு இந்த கை தொலைபேசியை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களிடம் வந்து பகிர்ந்துக்கலான் இருக்கிறேன். ஓகே, அந்த தலைப்பை பத்தி நான் பேச போறேன். ஓகே, எல்லார் வீட்டிலையும் இன்றைக்கு வந்து இந்த கை தொலைபேசி வந்து ரொம்ப முக்கியத்துவமா இருக்குது. ஓகே, அதோட நன்மைகள் தீமைகள் இருக்கு. அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து அது கண்டுபிடிச்சு நம்மளாம் பயனடைகிறதுக்காக தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது நிறைய நன்மைகளை கொண்டு வருது. ஏன் இன்றைக்கு நாங்கள் உங்களிடம் உரையாடுறதும் இந்த சின்ன கை தொலைபேசி மூலியமாகத்தான். ஸோ மனசுல நினைக்கிறது உங்களை பார்வைக்கு கொண்டுட்டு வர்றதும் இந்த கை தொலைபேசி மூலியமாகத்தான். அது மட்டும் இல்லை, இன்றைய காலகட்டத்துல உலகம் முழுக்க என்ன நடக்குதுன்ற நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுன்னா அதுக்கு காரணமும் இந்த கை தொலைபேசி தான். ஆனால் இந்த இவ்வளவு நன்மையை கொண்டுட்டு வர இந்த கை தொலைபேசினால சிறு பாதிப்புகளும் இருக்கு. அது என்னன்னா உறவு மத்தியில நம்மளோட அக்கப்பக்கவங்க நம்ம கூட இருக்கிறவங்களை பிரித்து கொண்டு போகுது, துளுவுக்கு கொண்டு போகுது இந்த கை தொலைபேசி. அதை பத்தி தான் இன்றைக்கு நான் வந்து உங்களோட பார்வைக்கு கொண்டுட்டு வரேன். ஓகேங்களா? இந்த தொலைபேசி வர்றதுக்கு மின்று வந்து வீட்டு போன் ஒரு அதுதான் இருக்கும். அது வந்து வசதி உள்ளவங்க வீட்டுல தான் வீட்டு போன் இருக்கும். இல்லைன்னா நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து நம்ம வேண்டியவங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம், அங்க போன் இருக்கும். இல்லைன்னா இப்படி இந்த பப்ளிக் பூத், STD இதுதான் இருக்கும். ஆனா அப்போது கூட மனிதர்கள் வந்து இன்னொருத்தவங்களோட உறவாடுறதுக்கோ இல்ல நலம் விசாரிக்கிறதுக்கு நீங்க பார்க்கலாம், அவங்க சிரமத்தை எடுப்பாங்க. அக்கம் பக்கம் வீட்டுல யார் வீட்டுல போன் இருக்கோ அது மூலியமாக நலம் விசாரிப்பாங்க, தகவல் சொல்லுவாங்க. இல்லையா ஒரு STD பூத்லயோ இல்ல பப்ளிக் பூத்லயோ போயிட்டு கியூல நிப்பாங்க. ஏன்னா வேண்டியவங்களுக்கு தொடர்பு கொண்டு நலம் விசாரிக்கணும் என்று. அப்படியெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கு எல்லார் வீட்டிலும் இந்த கை தொலைபேசி இருக்கு. எல்லார் நபர்களுக்கும் இந்த கை தொலைபேசி இருக்கு. ஒரு வீட்டுல எத்தனை கை தொலைபேசி இருக்கு. ஆனால் மனிதர்கள் ஒருத்தர் உருவாடுறதும் நலம் விசாரிக்கிறதும் இல்ல ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப குறைவாயிருச்சு. ரொம்ப குறைவாயிருச்சு. எல்லாரும் அந்த தொலைபேசியில தான் இருக்காங்க. நீங்க பார்க்கலாம், எத்தனை வீட்டுல நீங்க போய் பார்க்கலாம். இல்ல உணவு உண்ற லைக் ஒரு ரெஸ்டாரண்ட்ல நீங்க போய் பார்க்கலாம். குடும்பத்தோட எல்லாரும் வருவாங்க. ஆனா அவங்க வந்து எது செய்வாங்க, எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க, ஒரே மேஜையில உட்கார்ந்துருப்பாங்க, உணவு ஆர்டர் பண்ணுவாங்க, எல்லாம் டேபிளுக்கு வரும். ஆனா என்ன உணவுறாங்கன்னு கூட தெரியாது. எந்த நேரம் அந்த போன்ல தான் இருப்பாங்க. அவங்க கவனம் முழுக்க வந்து அந்த கை தொலைபேசியில தான் இருக்கும். அதுலயே தான் இருப்பாங்க. பக்கத்துல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க என்ன உணர்றாங்க, உணவு உண்றாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எந்த நேரம் அது மனிதர்கள் உறவு அங்க முக்கியத்துவமே இல்லை. இது வந்து இந்த குட்டி தொலைபேசியை நம்ம குறை சொல்ல முடியாது. அது நன்மைக்காக தயாரிக்கப்பட்டது. நம்ம அது மூலியமா நிறைய நன்மை பயனடையணும்னு அது தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆனா குறை சொல் வேண்டியது நம்மள. அது நம்ம தவறாக பயன்படுத்துறோம்னா நம்மளதான் அது குறை சொல்லணும். தயவு செஞ்சு நான் இங்க வந்து ஒரு அன்பான குறிக்கோள் வைக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுலயும் ஓகே, சில நேரத்தை ஒதுக்குங்க. எல்லாரையும் தொலைபேசி அன்றைக்கு அல்ல அந்த நேரத்தில் ஒதுக்கி வைக்க சொல்லுங்க. ஒருத்தர் பேச்சு கொள்ளுங்க, உருவாடுங்க. ரொம்ப மனிதர்கள் இன்றைக்கு நம்ம வீட்டிலேயே இருக்கிறவங்களும் சரி, அக்கம் பக்கமும் சரி, நம்ம நண்பர்கள், உறவினர்கள், கூட பிறந்தவர்கள், நம்மளை பெற்றவங்க, நம்ம பெற்றது எல்லாருமே மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. ஏன்னா மனிதர்கள் ஒருத்தர் பேசி தன் கஷ்டத்தை எடுத்து சொல்லவோ தன் தேவைகளை எடுத்து பரிமாறவோ இங்க வாய்ப்பே இல்லை. சோ அந்த அளவுக்கு உலகம் போய்கொண்டிருக்குது. சோ அத வந்து நம்ம கையில தான் இருக்குது. நம்ம தான் எப்படி இத வந்து பயன்படுத்தணும், இதால எவ்வளவு பயனடையணும்னு பார்க்கணும். இப்பெல்லாம் எவ்வளவு பேர் வந்து ஒரு நல்ல நாள் பெருநாளுக்கு வந்து ஒரு கால் பண்ணி உங்களோட நண்பர்கிட்டயோ இல்ல உறவினர்கிட்டயோ தொலைபேசியில பேசியிருக்கீங்க.
குரல் பதிவால குரலால பேசியிருக்கீங்க இல்லையே, ரொம்ப கம்மி. இந்த வாட்ஸ்அப் வந்ததுல இருந்து அதோட கம்மி. ஒரு ஒரு இமேஜ் அனுப்புவாங்க, இல்ல ஒரு வீடியோ அனுப்புவாங்க வாழ்த்து சொல்லி, அவ்வளவுதான். இது எனக்கு நடந்த ஒரு சம்பவம். ஓகே, நான் இங்க பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். எனக்கு 2 தோழி. ஓகே, நான் அதுல சொல்றேன்னா ஒரு தோழி ஏ, தோழி பி. ஓகே, தோழி ஏவும் நானும் தோழி பியும் எப்பயாச்சும் பேசிக்குவோம். எதுவும் தேவைகள்னா பேசி விளையாடுவோம். ஆனா தோழி பி இருக்கிறாங்களா, அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப பிஸி. அவங்கள போல ஒரு பிஸியான ஆளு கொஞ்சம் கடிதம் பார்க்கறதுக்குன்னு சொல்லலாமே. ஏன்னா சில நேரத்துல நம்ம வந்து கூப்பிட்டா போன் எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் அனுப்புனா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எப்ப தோணுதோ எப்ப பாக்குறாங்களோ தெரியல. ஏன்னா இப்ப வந்து இந்த வாட்ஸ்அப்ல வந்து அந்த ரீட் மெசேஜ கூட ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. சோ அவங்க அதை படிக்கிறாங்களா பார்த்தாங்களா ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்னைக்காச்சும் அவங்க ரிப்ளை பண்ணா ஓ பாத்துட்டாங்க, ஓ கேட்டுட்டாங்கன்னு இருக்கும். சோ இவங்க என்ன செய்தாங்க, ஒரு நாள் என் நண்பர் ஏக்கு பிறந்த நாள். அவங்க வந்து வாழ்த்து அனுப்புனாங்க. எப்பவுமே ஏ வந்து ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புறா என்ன போலதான். அந்த நிமிஷத்துல ரிப்ளை பண்ணாட்டினாலும் ஆனா எப்படியும் ரிப்ளை பண்ணுவாங்க, பதில் அனுப்புவாங்க. சோ இவங்க வந்து பி வந்து ஏக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பணும்னு 2 நாள் ஆச்சு. ஏ வந்து நன்றி சொல்லல, பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கு நன்றி சொல்லல. இது ஒரு குறையா எடுத்துக்கிட்டு பி என்ன செய்தாங்க, எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னாங்க, நான் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து அனுப்புனேன் ஏக்கு, 2 நாள் ஆச்சு, எனக்கு வந்து பதிலு நன்றின்னு கூட சொல்ல முடியலன்னு இவங்க வந்து குறை சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏ வந்து எப்படி உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க, அவங்க இறந்து 8 மாதம் ஆகுதே அப்படின்னு. இதுதான் இப்ப உள்ள சூழ்நிலைங்க. ஓ என்னிடம் ஏன் தெரியப்படுத்தல ஏ இறந்ததை பத்தின்னு. நான் சொன்னேன், நான் கால் பண்ணேன், நீங்க போன் எடுக்கல. நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேன், அதை நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா இப்ப நீங்க அதிர்ச்சி அடையும் போது பார்க்கும்போது அதை நீங்க பார்க்கவே இல்லை போல இருக்கு. என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. யார் யார் நமக்கு வேண்டுமோ அவங்கள மட்டும் நார்மல் மெசேஜ் ரிசீவ் பண்ற மாதிரி, தேவை அவ்வளவு இல்லாதவங்களை வந்து மியூட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மெசேஜ் வந்து டெலிவர் பண்றது கூட அவங்களுக்கு தெரியாது. இதுதான் உலகம் இன்றைக்கு. ஆனா நல்ல வேளை அவங்க பிறந்த நாள், இறந்து போனவங்க பிறந்த நாளை ஞாபகம் வச்சு அவங்க வாழ்த்து சொல்ல போய்தான் அவங்களுக்கு தெரியுது இவங்க இறந்துட்டாங்கன்னா 8 மாசம் சென்று. இதுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலைகள், உறவுகள். எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம கூட நம்ம உறவினர்கள், நம்ம கூட பிறந்தவர்கள், நம்ம நண்பர்கள் கூட சில நேரத்துல எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்க நமக்கு தெரியாது. கால் பண்ணி நலம் விசாரிக்க கூட நேரம் இல்லை. ஆனா அப்போதெல்லாம் உங்களுக்கு நேரம் இருந்தது. அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஒரு கிரீட்டிங் கார்ட்ஸ் அதை வாங்கி அதை மனக்கட்டு போய் தேடி விருப்பப்பட்ட மாதிரி தேடி அதுல வாழ்த்துகள் எழுதி அதை போய் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல அதுக்கு வேண்டிய ஸ்டேம்லாம் வாங்கி நேரம் எடுத்து நம்ம வந்து, அப்பெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் கூட கம்மி, எல்லாம் ட்ரெயின்ல ஏறி போவாங்க, பஸ்ல எல்லாம் கியூ பண்ணி அப்படி போய் அந்த மாதிரி சிரமத்தை எடுத்து உறவுக்கு நம்ம காட்டு அனுப்பணும், வாழ்த்து அனுப்பணும். சில பேர் டெலிகிராம்லாம் அனுப்பியிருப்பாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல எல்லாமே நம்மளோட இந்த சுட்டு விரல்ல தான் இருக்குது, இந்த விரல்ல கொஞ்ச நேரத்துல. ஆனா அப்ப கூட நீங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க? அது வார்த்தைகள் வந்து எல்லாமே சுருக்கமா ஆக்கிடுறீங்க. அவ்வளோ பிஸியா நீங்க. பிறந்த வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வேண்டியவங்களோட பிறந்த நாள் நீங்க கால் பண்ணி வாழ்த்து சொல்றதுல என்ன இருக்கு? பண்ண மாட்டாங்க. அந்த இமேஜ் எடுத்து இல்ல ஒரு வீடியோவை எடுத்து அதை அனுப்பி விட்டுருவாங்க. ஓகே, கடமைக்கு அனுப்பியாச்சு அப்படின்னு. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. தப்பருங்க, என்னோட ஃப்ரெண்டு பி செஞ்சாங்களா அந்த மாதிரி. என்னோட விஷயத்துல என்னன்னா, நான் கால் பண்ணுவேன், யாரோட பர்த்டேயா இருந்தாலும் நான் கால் பண்ணுவேன். அது என்னோட கொள்கை ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு நாள் நெசம் அவங்களோட குரலை நம்ம கேட்கணும், அவங்க நலமா இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு நம்ம பேசணும். ஆனா அவங்க சைட் என்ன செய்வாங்க, போன் எடுக்க மாட்டாங்க. அவங்க அவ்வளவு பிஸி. ஒருத்தவங்க நம்மள ஞாபகம் வச்சிருந்து மனக்கட்டு அவங்களோட பிஸிலையும் நம்மள நினைச்சு போன் அடிக்கிறாங்களா எடுப்போமேன்றது அவங்களுக்கும் வந்து அது முக்கியத்துவம் இல்லை. இன்னும் உறவுன்னு எனக்கு தெரியல. சோ தயவு செஞ்சு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைய காலகட்டத்துல மனிதர்கள் ரொம்ப மன அழுத்தத்துல அதிகமா ஆகுறாங்க. சில பேர் வந்து அதை வெளிப்படையா காட்டி உதவி கேட்கிறாங்க, சில பேர் இல்ல, அமைதியாகவே இருக்கிறாங்க. நம்ம பக்கத்துலதான் இருப்பாங்க, சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்கதான் மன அழுத்தத்திலயே இருப்பாங்க.
காரணம் என்னன்னா அவங்களோட கஷ்டத்தை சொல்றதுக்கு ஆளு கிடைக்கல. அது கேட்கறதுக்கும் யாருக்குமே நேரம் இல்லை. ஏன்னா அவ்வளோ பிஸி. ஆனா மணிக்கணக்குல டிக்டாக்ல இருப்பாங்க, இந்த இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க, யூடியூப்ல இருப்பாங்க, ஃபேஸ்புக்ல இருப்பாங்க. அதுல நீங்க ஒரு 5 நிமிஷம் உங்க நண்பருக்கோ உங்க உறவினர்களுக்கோ இல்ல உங்களோட கூட பிறந்தவங்களுக்கோ, உங்களோட அண்ணா தம்பி தங்கச்சி அக்கா யாரையோ தொழுவுல இருப்பாங்க, கல்யாணம் செய்து ஊர் விட்டு வேற ஊர்ல இருப்பாங்க, ஒரு மெசேஜ் பண்ணி பேசுறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சிரும் கேக்குறேன். இறந்துட்டா மட்டும் உங்களுக்கு எல்லாம் எப்படி நேரம் கிடைக்குதுன்னே தெரியல. அவங்களோட இறப்புக்கு வந்து அழுகுறதுக்கு அப்ப மட்டும் உங்களுக்கு நேரம் கிடைக்குது. பஸ் ஏறியோ இல்ல காடி ஓட்டியோ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு 1 ஹவர் 2 ஹவர் ட்ரெயின்ல வர்றதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்குது. இந்த தொலைபேசி மேல ஒருத்தவங்களுக்கு தொடர்பு கொள்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட உங்களால ஒதுக்க முடியல. இத நம்ம தொலைபேசியை குறை சொல்றதா இல்ல உங்களை குறை சொல்றதா சொல்லுங்க. மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்ப எல்லாம் படம் எந்த நேரம் பார்த்தாலும் டிராமால உட்கார்ந்து இருக்கிறீங்க, படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஊராரு அதை பேசினா தான் உங்களுக்கு தெரியும் போல இருக்கு. அது ஒரு படமா எடுத்து போட்டாதான் ஓ இது என் வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு உலகம் இப்போ போய்கொண்டு இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கே வந்து இப்பயே கை தொலைபேசி கொடுத்துட்றீங்க. ஏன் அது அழுவாம இருக்கட்டும்னு, அடம் பிடிக்காம இருக்கட்டும்னு. அது நல்லதா? பிள்ளைங்க இந்த வயசுல ஓடி ஆடி சுட்டித்தனமா இருக்கணும். ஏன்னா அது அதுங்க வயது இல்ல. இந்த குட்டி தொலைபேசியில அதுங்களையும் வந்து அடிமையா ஆக்கிடுறீங்க. அது புடுங்கினாலே அவங்க போட்டா சத்தம் இருக்குது அப்ப எதிர் முனை வரைக்கும் கேட்கும். அந்த அளவுக்கு அதுங்க அவங்க சத்தம் போடுவாங்க. அவங்களோட அந்த தொலைபேசி எடுக்கவே முடியாது. இதுக்கு யார் காரணம்? குழந்தைய குறை சொல்லணுமா? நீங்க தை தப்புனுங்க. எந்த நேரம் குழந்தைங்க அந்த தொலைபேசியில என்ன பாக்குதுங்க என்ன செய்யுதுங்கன்னு கூட உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்களே அந்த தொலைபேசியில உங்களோட உலகமா அதுல இருக்கீங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு அளவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மிஞ்சின அமுதமும் கெடுதல்னு சொல்லுவாங்க. அதுதான் அது இந்த தொலைபேசியிலும் தான் இருக்குது. நல்லதுக்காக தான் இதை தயாரிக்கப்பட்டிருக்காங்க. நல்ல விதத்துல இதை பயன்படுத்துங்க. ஆபத்து அவசரத்துக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும், நமக்கு ஏதோ தெரியணுமா தகவல், அது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுவே உலகம் அதுவே வாழ்க்கைன்னு இருக்காதீங்க. வாழ போற வாழ்க்கை ஒரு தடவை தான். நம்மளுக்காக இன்னைக்கு நம்ம கூட பிறந்தவங்களும் சரி, நம்மள பெற்றவங்களும் சரி, இல்ல நம்ம பெற்றதோ இல்ல நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த உறவுகளும் வந்து ஒரு தடவை வந்தது நமக்கு. இப்ப நம்மள பெற்ற அப்பா அம்மா வந்து இந்த ஜென்மத்துலதான் அவங்க நமக்கு தைத்தாப்புனா இருப்பாங்க. இப்ப நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அதே மாதிரி உங்க கூட பிறந்தவங்க இந்த ஜென்மத்துல தான் உங்களுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க. இவங்ககிட்ட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இந்த போன்லயே இருந்துட்டு அடுத்த ஒரு ஜென்மத்துல திருப்பி பிறந்து அவங்களே நீங்க சூஸ் பண்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா? லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்டுலயும் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் அந்த போன் எடுத்து எல்லாரும் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருங்க. தொடாவே தொடாதீங்க. உறவு உட்காந்து ஒருத்தர் பேசுவோம், முகத்தை பார்த்து பேசுவோம், சிரிச்சு பேசுவோம். உன்னோட கஷ்டத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கோ, உன்னோட சந்தோஷத்தையும் என்கிட்ட பகிர்ந்துக்கோ, உன் தேவையை என்கிட்ட சொல்லு. ஒரு 1/2 மணி நேரம் நான் முடிஞ்சா கூட கேட்பேன். ஆனா நீ யாரும் ஒத்துக்க மாட்டீங்க. அதுவே ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும். ஏன்னா நீங்களாம் அவ்வளோ இந்த போன் இல்லாம இருக்க மாட்டாங்க. அப்போதெல்லாம் நம்ம கையில ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போனா ஹேண்ட்பேக் தொலைஞ்சிருச்சு இல்ல வாலெட் தொலைஞ்சிருச்சு, ஐயோ நம்ம ஏதோ பேக் தூக்கிட்டு வந்து தொலைஞ்சிச்சுன்னு அப்படியே ஒரு மாதிரி பயந்துருவோம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. நகை போகுதோ இல்லையோ, பக்கத்துல உள்ள குழந்தை இருக்குதோ இல்லையோ, போன் காணோம்னா அப்படியே துடிச்சிடுறாங்க. அதுவும் நானும் பார்த்திருக்கேன். காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி ஷாப்பிங்க்கு போகும்போது அம்மா அந்த தொலைபேசியிலேயே இப்படி இப்படி வருவாங்க. பிள்ளைங்க பின்னால ஓடி ஓடியாந்துகிட்டு இருக்கோங்க. அப்புறம் பிள்ளை காணா போச்சு, தொலைஞ்சு போச்சு, அடிபட்டுருச்சு. இதெல்லாம் நான் சொல்றது நடக்கலன்னு மட்டும் ஆர்கியூ பண்ணாதீங்க. எல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவை இதே தொலைபேசியில தான் நானும் நிறைய கண்டிருக்கிறேன். அதுக்காகத்தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். தயவு செஞ்சு தொலைபேசி முக்கியம் தான், எல்லா தொலைபேசியும் முக்கியம் தான். அதே மாதிரி சோசியல் மீடியாவும் ஓகே, அதுதான் உங்களுக்கு எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்குது, தேண்டிய தகவல் எல்லாமே கொடுக்குது. ஆனா அதுவே வாழ்க்கைன்னு இருக்காதீங்க. உங்களுக்குன்னு உறவு இருக்குது, வேண்டியவங்க இருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேங்களா? பிறந்த நாளுக்கு ஒரு கால் பண்ணி எப்படி இருக்காங்கன்னு பேசுங்க.
தீபாவளியோ இல்ல கிறிஸ்மஸோ ஒரு புது வருஷமோ உங்க உறவினர்களோட இல்ல உங்க நண்பர்களோட கால் பண்ணி வார்த்தை பேசுங்க. இப்பெல்லாம் வந்து சரி நீங்க கால் பண்ணி அவங்க எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா குரல் பதிவு செஞ்சு அனுப்புங்க. அவங்களுக்கு எப்ப நேரம் இருக்கோ அவங்க குரல் பதிவு கொடுப்பாங்க. அதே போல இந்த குரல் பதிவு கொடுத்தோ இல்ல வாழ்த்து சொல்லி அனுப்புறவங்களுக்கு நீங்க ரிப்ளை பண்ணுங்க. அது கூடயே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த டெங்க்யூ வந்து அந்த ஒரு டி அப்புறம் ஒரு கியூ அவ்வளவுதான். இந்த அளவுக்கு மனிதர்கள் இன்றைக்கு வந்து அவ்வளவு பிஸி ஆயிட்டாங்கன்னா எனக்கே தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சமுதாயமா, ஒரு 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 ஹெல்த்தியான எட்டிடியூட்டா சொல்லுங்க. எதை நோக்கி நம்ம போய் கொண்டு இருக்கிறோம்? டெக்னாலஜி இம்ப்ரூவ்ன்றாங்க, ஆனா எட்டிடியூட் கேரக்டர் வைஸ் நம்ம இன்னும் ரொம்ப பின்தங்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ உள்ள மனிதர்களோட குணம் இப்ப இதுக்கு கிடையாது. எதை பார்த்து கத்துக்கிட்டீங்க எனக்கு தெரியல. சோ தயவு செஞ்சு இந்த தொலைபேசியை பயன்படுத்துங்க. அது இல்லாம யாரும் இப்போ உயிர் வாழ முடியாது. ஓகேங்களா? நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்ப அது மூலியமா தான் நானும் உங்ககிட்ட பேசுறேன். அதுதான் எனக்கும் இப்ப பயனா இருக்குது. ஆனா அதுவே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இப்ப நான்லாம் வந்து காலையில ஏந்திரிச்ச கையோட இந்த தொலைபேசியை வந்து நான் பார்க்கவே மாட்டேன். அது வந்து ஒரு கொள்கையா வச்சிருக்கேன். பார்க்க மாட்டேன். ஒரு மூலையில வச்சுட்டு எந்திரிச்சு குளித்த பின்பு இறைவன் நமஸ்காரம் பண்ணிட்டு இறைவனோட பூஜையெல்லாம் முடிச்சிட்டு என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பிறகுதான் அது 1 மணி 10, 11 ஆயிரும். அப்புறம் தான் எடுத்துட்டு எதுவும் முக்கியமானவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மற்ற முக்கியமா இல்லாதவங்களுக்கும் ஏதோ ஒரு நன்றியை சொல்லி அனுப்பிடுவேன். ஆனா முக்கால்வாசி எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாம இருந்த நாள் இல்லை. அப்படி நான் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கூப்பிட்டாங்களோ இல்ல மெசேஜ் அனுப்புனாங்களோ ஓகே, அது நம்மளால எடுக்க முடியல. ஆனா நான் ரிப்ளை பண்ணுவேன். எல்லாம் வேலையை முடிச்சுட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஆனா எத்தனை பேர் அந்த மாதிரி ஏந்திரிச்ச கையோட மெத்தையில அப்படியே படுத்துக்கிட்டே அதுலயே ஓடிரும். ஒரு அப்புறம் அப்புறம் பார்ப்போங்க, ஐயோ மணி ஆயிடுச்சே அப்படின்னு அவசர அவசரமா சாப்பிடாம வேலைக்காட்டுக்கு ஓடுறதும் ஸ்கூலுக்கு ஓடுறதும் இப்படிதான் வாழ்க்கை ஓடுது. இதெல்லாம் வந்து நம்ம கையில இருக்கு. ஓகே, டிசிப்ளினா இருக்கணும்னா நம்ம கையில தான் இருக்கு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாதுன்னு. ஆனா லஞ்ச் அவர் 1 to 2 ஓகே, அது நான் போன் பார்ப்பேன். அது நான் உணவு சாப்பிட்டுக்கிட்டு, ஆனா இதையே என் நண்பர்கள் கூட இருந்தேனா இல்ல கூட வேலை செய்யறவங்க கூட இருந்தா இல்ல என் குடும்பத்து கூட இருந்தா நான் அந்த போனை எடுத்து ஒதுக்கமா வச்சிருவேன். அவங்களோட தான் டைம் பேசுவேன். ஆனா நான் தான் அவங்கள அப்படி பார்த்துட்டு இருப்பேன். நெசமா நான் எங்கேயாச்சும் என்னைய வந்து சாப்பிட கூட்டிட்டு போனாலும் நான் போயிட்டு போன் அப்படியே ஒரு ஓரமா வச்சுட்டு பார்ப்பேன். அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டே போனு கையில வந்து போன்லயே தான் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு. நான் பேசுறது அவங்க காது கொடுத்து கேட்கறாங்களா இல்ல அவங்களுக்கு புரியுதா எதுவுமே எனக்கே தெரியாது. நிறைய நானும் பார்த்திருக்கேன். என் வீட்டுக்கு ஒருத்தவங்க உறவினர் வந்தாங்க, வந்து தங்கியிருந்தாங்க. சோ நான் வந்து சரி நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தா நம்ம தானே அவங்களை கவனிக்கணும். அவங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன தெரியுங்களா செய்யறாங்க, போன்ல கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட பேசிட்டு, ஆனா நான் பேசுறது வந்து அவங்களுக்கு புரியவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட கவனங்கள் எல்லாம் அந்த கேம்ல தான் இருக்கு. கேம் இதுதான் இப்போ இருக்கிற காலகட்டங்கள். சோ மீண்டும் இன்னொரு தடவை உங்க எல்லாரிடமே பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கொஞ்ச நேசம் உங்க உறவினர்களோடயோ உங்களோட நண்பர்களோடையோ உங்களோட சுற்றுச்சூழ்நிலையில் இருக்கிற மனிதர்களுக்காக சில நேரங்களை ஒதுக்குங்க. அவங்க உயிரோடு இருக்கும் போதே. இறந்த பிற்பாடு ஒதுக்குறதுல அர்த்தமே இல்லை. சோ உயிரோடு இருக்கும் போது தயவு செஞ்சு அவங்களுக்கு அன்பா ஒரு 4 வார்த்தை பேசுங்க. இல்ல எப்படி இருக்கீங்கனாலும் விசாரிங்க, பேசுங்க. அந்த உறவு உங்களுக்கு வேணும்னா அவங்களிடம் வந்து அன்னாட பேசாட்டி கூட வாரத்துல மாதத்துல டைம் ஒதுக்குங்க. ஒவ்வொரு உறவுக்கும் டைம் ஒதுக்குங்க. காரணம் சொல்லாதீங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நேரமே இல்லைன்னா அந்த உறவு உங்க இதயத்திலையும் மனசுலயும் இல்லைன்றதுதான் அர்த்தம். அப்படி ஒரு உறவு வேண்டாம், தூக்கி வச்சிருங்க. அவங்களும் உங்களை ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு உறவு வேணும்னு வச்சுக்கிட்டு ஆனா அவங்க நல்லா இருக்காங்களா, உயிரோட இருக்காங்களா, அவங்க எதுவுமே நீங்க பேசலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட ஒரு உறவு வேணுமா? அதே போலதான் மத்தவங்க உங்களையும் நடத்துனாங்களா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சோ தயவு செஞ்சு உறவுக்கு மீண்டும் நான் ஒரு தடவை வழிபடுத்துறேன், உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மீண்டும் இன்னொரு தலைப்போட உங்களை நான் சந்திக்கிறது
உங்களிடம் விடைபெறுவது அன்றும் இன்றும் என்றென்றும் உங்கள் சிந்தனை வளர்ச்சியின் அன்பு தோழி. வணக்கம்.